நான் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரிய பதில் வாங்கிக்கிறேன். இங்க வரலாற்று ரீதியாகவே தொடர்ச்சியாகவே தமிழுக்கும் தமிழர்களுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறிப்பா மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதற்கு முன்னதாக எடுத்திருக்கிறார். இது ஏதோ இப்ப பேசினது மன்னிப்பு கேட்டதுன்னு இதோட இந்த விவகாரம் முடிந்து போகவில்லை. வரலாற்றையும் பின்னோக்கி பார்க்க வேண்டிய தேவை இருக்குங்கிறார் புகாரி. புகாரி சொன்னதுல ஏற்கனவே ஒரு அந்த பதிவு போடப்பட்டு அது நீக்கப்பட்டது அப்படின்றதுக்கு நீங்களே அதுக்குரிய காரணத்தையும் சொல்லிட்டீங்க. அடுத்தது அந்த பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி பத்தி சொன்னார். அது திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அது கருத்து கிடையாது. அதாவது ஒரிசா மக்கள், அதிலும் குறிப்பாக அங்க பூரியில வாழ்ற மக்கள், ஈவன் தர்மேந்திர பிரதான் கூட இன்னைக்கு அவையில சொன்னார். இன்னைக்கு ஒரிசா மக்களை பொறுத்தவரை பூரி ஜெகநாதர் அவங்க குடும்பத்துடைய மூத்த உறுப்பினர். அத அவங்க அவரை தெய்வமாக மட்டுமில்ல, அவங்களுடைய ஒரு உறுப்பினராக, அவர்களுடைய குடும்ப உறுப்பினராக இருக்கும் பொழுது அந்த சாவி காணா போனது அது உண்மை. அந்த சாவி கிடைக்கல, ரொம்ப நாள் கழிச்சு தேடிட்டு இருந்தாங்க. அத மக்கள் குரல் எழுப்பினாங்க. அதாவது இந்த சாவி கூட கிடைக்கலையே அப்படின்னு. அத பிரதிபலிக்கும் விதத்துலதான் ஒரு அரசியல் பிரச்சாரத்துல அவர் பேசினார். அடுத்ததாக சாவி தமிழ்நாடு நீங்க ஒருவரை ஏற்றி சொல்வதற்காக, ஒருவரை புகழ்ந்து பேசுவதற்காக இன்னொருவரை இகழ்வது அப்படிங்கிறது எந்த வகையில சரியா இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி அங்க கடவுள் ஒரு குடும்பத்திற்கு மூத்த உறுப்பினர் தான். ஆனா இந்த ரத்தின பெட்டகத்தின் சாவி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னு புகாரி கேட்கிறார். அப்ப தமிழர்கள் திருடர்கள் அப்படின்ற அளவுக்கு சித்தரிச்சீங்களே, அதை திரும்ப பெற்றீர்களா அப்படிங்கறது அவரோட கேள்வி. இல்ல அந்த சாவியை திரும்ப கொண்டு வந்தீங்களா? அதாவது இல்ல அதாவது பலவேல் அவர் காங்கிரஸ் நண்பர் பேசினாரு. அவர் பேசுறதுக்கு அந்த அரசியல் சமயத்துல அதுவும் பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க உள்ள மக்கள் பேசினது அவர் பேசினாரே ஒழிய அதுல அவர் தன்னுடைய சொந்த கருத்தை அவர் பேசவே இல்லை. அடுத்ததாக இந்த விவாதத்திற்கு வரதுக்கு முன்பு இவன் நம்ம ஷாம் சார் கூட சொன்னார், கியூஆர் கோடு பத்தி சொன்னார். அப்புறம் பல விவாதங்கள்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல உள்ள எல்லாமே டிஜிட்டல் லைப்ரரி, பள்ளிக்கூடங்கள்ல கூட டிஜிட்டல் லைப்ரரி வந்துருச்சு அப்படின்னு பல சமயத்துல திமுக நண்பர்கள் பேசிட்டு இருக்காங்க. சந்தோஷம். தவறான தகவல்களையும் பொய்யான தகவல்களையும் சொல்லல, அது உண்மைதானே? இல்ல அது கரெக்ட். இல்ல உண்மைதான். பள்ளிக்கூடத்தை அவங்க டிஜிட்டைஸ் பண்றது ரொம்ப சந்தோஷம். அதுதான் என்சிஆர்டியும் 104 மொழிகள்ல பாட புத்தகங்களை வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல வெளியிட்டு இருக்காங்க. அதுவும் ஆன் ரெக்கார்ட் தான். ஆனா ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல் மட்டும் நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய டிஜிட்டல் லைப்ரரியுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த அட்மினா இருக்கிறேன். உலகத்திலேயே ஒரு கட்சிக்காக உள்ள ஒரு டிஜிட்டல் லைப்ரரி நாங்க 2017 திரு அமித்ஷா என்கிட்ட கொடுத்த பொறுப்பு. 656 தமிழ் புத்தகங்களை எங்களுடைய பிஜேபியோட வெப்சைட்ல நீங்க சங்க இலக்கியங்கள் ஆரம்பிச்சு நவீன இலக்கியங்கள் வர 656 மொழி தமிழ் புத்தகங்களை நீங்கள் படிக்கலாம். இன்னைக்கு ஒரு மாசத்துக்கு 2.5 லட்சம் பேர் உலக அளவில் தமிழ் புத்தகங்களை படிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் என்னுடைய வெப்சைட்ல படிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா என்கிட்ட டேட்டா இருக்குது. நான் அது நான் அப்பப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கும். ஆனா அதே சமயத்துல நான் வர்றதுக்கு முன்னாடி டிஎம்கே, ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது பேசி பேசி தமிழுக்காக உயிரை கொடுப்போம் ஈவன் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லைங்களா, இந்தி எதிர்ப்புக்காக உயிரை கொடுத்தவர்கள் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள். அந்த DMK.in வெப்சைட்ல போய் பார்த்தேன். அதாவது கலைஞர் எழுதிய புத்தகங்கள் இங்க அவர் பேசின பேச்சுக்களை கூட அந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணாம வச்சிருக்காங்க. இதுதான் அவர்கள் தமிழுக்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொண்டாக தான் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். இதுதான் அவங்களுடைய இரட்டை வேடம் அப்படின்றது நான் சொல்ல விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சி இந்தியை திணிக்கிறது, பாரதிய ஜனதாவுடைய ஆட்சி இந்தியை திணிக்கிறது. சார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியுடைய படைப்புகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டிருக்கிறது. அந்த தகவல் உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். சார் நாட்டுடைமை சார் அவங்களுடைய வெப்சைட், சார் திமுகவுடைய வெப்சைட். நம்ம அப்துல்லா சார் இருக்காரு. சார் நாட்டுடைமை ஆக்கிட்டா யாரு எங்க வேணா ஆக்சஸ் பண்ணலாம் சார். சொல்லணும், யார் வேணா படிக்கலாம், எங்க வேணா கிடைக்கும். அவங்களுடைய வெப்சைட்ல சார் மொத்த யாரு போய் பாப்பாங்க? DMK.in அவங்களோட வெப்சைட்ல தமிழ்ல புக்குகளை போடுறதுக்கு அவங்களுக்கு ஒருவேளை என்ன பிரச்சனையோ தெரியல. இது அவங்க தான் சார்ட் அவுட் பண்ணணும். ஏன் இதை நான் சொல்றேன், அது ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் இல்ல. நீங்க இணையதளத்தில்
கலைஞர் கருணாநிதியை படித்துத்தான் திமுகவை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தா அது தேவைப்படும் போது அது செய்யறாங்க. அப்படியான ஒரு பாரம்பரியம் இங்க இருக்கு, தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்ல பரவேல், நான் வந்து கலைஞரை ஒரு உதாரணமா தான் சொன்னேன். தமிழ் புத்தகங்களை கூட நான் வந்து 656 தமிழ் புத்தகங்களை, அதான் சங்க இலக்கியத்திலிருந்து திருக்குறள், சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசி, வளையாபதி எல்லாத்தையுமே நான் போட்டு வச்சிருக்கேன் சார். நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்தியிலயோ சமஸ்கிருதத்திலயோ அந்த மாதிரி எத்தனை இலக்கிய நூல்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கு. பெருமையா இருக்குது பலவேல், எனக்கு அது பெருமையா இருக்குது. உலகத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க, பிஜேபியோட வெப்சைட்ல வந்து படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அந்த தமிழுக்காக எந்த தமிழை வைத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறார்களோ அந்த தமிழுக்கு திமுக செய்கின்ற நன்றி கூட இது கிடையாது. ஒரு கேள்வி இடையில நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. இந்தியிலோ சமஸ்கிருதத்திலோ நீங்க வச்சிருக்கிற அந்த டிஜிட்டல் லைப்ரரியில எத்தனை இலக்கிய புத்தகங்கள் இருக்குன்னு கேட்டேன் சார். உண்மையிலே சொல்லட்டுமா, அதுல வந்து எல்லா மொழியிலையும் நான் அப்டேட் பண்ணிருக்கேன். நீங்க தயவு செய்து பார்க்கணும். எங்களுடைய கன்னட மொழியில உள்ள புத்தகங்களை நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேன். தமிழ் தான் நான் பிரையாரிட்டியா கொடுத்துட்டு இருக்கிறேன். ஹிந்தி மொழி, சமஸ்கிருத மொழி, குஜராத்தி எல்லா மொழிகளிலும் library.bjp.org தயவு செய்து பாருங்க. ஓகே, நன்றி, பேசுவோம்.